ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேனியக் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 1. ஸோ அனைவருக்கும் வந்து மே திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் லீவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டெக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய ட்ராவல் வீடியோ தான் அதுக்கப்புறம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெக் வீடியோ வந்து இப்போ தான் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி யூசர்ஸ்க்கு வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த க்ரீன் லைனு, ஒயிட் லைன் இஷ்யூ நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது நான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி S21 FE ஃபுல் ரிவ்யூ, ஹீட்டிங் டெஸ்ட்டு, பக்காவாக நம்ம கேமரா ரிவ்யூ, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், கீழே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது இந்த க்ரீன் லைன் அண்ட் ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாம்சங் ஃபோன்ஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்துட்டுருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா S20க்கெலாம் ஏற்கனவே வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து இந்த மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா S21 FEக்கு நிறையா வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா 90% அண்ட் 95% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸர் யூசர்ஸ் தான் வந்து வருது. ஸ்னாப்ட்ராகனுக்கு வந்து வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸினோஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸினோஸ் இப்போ வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஒரு வாரண்ட்டி முடிஞ்சு ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்டேட் பண்ணி இந்த க்ரீன் லைனோ இல்லை ஒயிட் லைனோ இஷ்யூ வந்துச்சுன்னா ஸோ சாம்சங் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தர மாட்டாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக் 22 30 வரைக்கும் வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது யாருக்கெல்லாம் வாரண்ட்டி முடிஞ்சிருக்கோ அவங்களும் வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து அந்த டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. டிஸ்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பிளான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா S20ல் இருக்கிற நோட்டு அல்ட்ரா அண்ட் S20, அதுக்கப்புறம் S21 S22 சேம் அதே மாதிரி S21 S22, அதுக்கப்புறம் S21 அல்ட்ரா, S22 அல்ட்ரா, அந்த ப்ளஸ் மாடல்ஸ் மற்றும் நோட் மாடல்ஸ், இதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து இந்த 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 ஆஃபர், ஆஃபர்னு சொல்லக்கூடாது, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபேன் எடிஷன், ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்க்கு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் எடிஷன் தான். அதில் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த சேல்லாம் போட்டு நிறையா வந்து சேல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா S21 FE தான். அதுக்கு முந்தின வருஷம் S20 FE. பட் வந்து இந்த ஃபேன் எடிஷனை வந்து அப்படியே வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. பட் நிறைய இஷ்யூஸ் வரது இதில் தான். ஸோ இந்த க்ரீன் லைனு, ஒயிட் லைன், இந்த இஷ்யூஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஃபுல்லாக சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒயிட் லைன் வந்து ஆட் ஆகுதுன்னு வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க அவங்களோட இஷ்யூஸை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாரண்ட்டி உள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இல்லைனா வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாது. FE ஃபேன் எடிஷன் மாடல்ஸ் கிடையாதுன்றாங்க. ஸோ S23 FEக்கு வந்து இது வரைக்கும் இஷ்யூ வரல. ஸோ அது வந்து அவங்க வந்து வாரண்ட்டி உள்ளே தான் கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் S21 FE நீங்கள் வச்சுருக்கீங்க, அது வந்து வாரண்ட்டியில் வந்து வரல, ஏற்கனவே வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செக்யூரிட்டி பேட்சில் இது அப்டேட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து எக்ஸினோஸ் மாடலாக இருந்தால் இது வந்து அப்டேட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஸோ மேஜர் அப்டேட் ஏதாவது One UI மாறுது, 7 வருது, மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வருது அப்படின்னா வந்து யாராச்சும் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்து வேணால் பண்ணிக்கலாம். நிறையா டெக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸினோஸ் வச்சுருந்து வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி பேட்ச்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், இல்லை பண்ணாமே கூட விடுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் லைன் வந்து ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 to 15,000 வரைக்கும் வந்து வாங்குறாங்க சாம்சங் வந்து. ஸோ ஃபோனுடைய பாதி காஸ்ட் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பிளே மட்டும் பண்ணாமல் அந்த பேட்ரி அதெல்லாம் வந்து டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்களாம். இந்த பேனல், பேட்ரி, அதெல்லாம் பேட்டரியோட சேர்த்து தான் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 15,000 அப்படின்ற போட்டு சொல்கிறாங்க. ஒரு 10,000 ஆச்சுன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் வாரண்ட்டி முடிஞ்சு இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா இவ்வளோ செலவாகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸினோஸ் வச்சுருந்து இந்த இஷ்யூ உங்களுக்கு வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், தைரியமாக அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வந்துருக்கு. நான் இன்னும் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆச்சா திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரீ ரீப்ளேஸ் பண்ணால் கூட அவங்க ஒரு 2 days வச்சுட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் நான் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ வாரண்ட்டி உள்ளே இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மோஸ்ட்லி அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் எதுவும் இல்லைனா. ஸோ வாரண்ட்டி இல்லைனா மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை இனிமேல் அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்துட்டு தான் பண்ணணும். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் S21 FE வாங்கின புதுசில் வந்து நிறைய யூசர்ஸ் கேட்டிருப்பாங்க, ஏன்னா இது வரைக்கும் அப்டேட்டே வந்து வரமாட்டேங்குது, செக்யூரிட்டி பேட்சும் விட மாட்டான். ஸோ எல்லாமே லேட்டாக தான் விட்டாங்க, நவம்பர், டிசம்பர் எல்லாமே. ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கரெக்டாகவே வருது. ஸோ ஏப்ரல் மந்த்துக்குலாம் முன்னாடியே வந்துருச்சு. மார்ச் அப்டேட்டில் தான் நிறைய பேருக்கு இஷ்யூ வந்துச்சு எக்ஸினாஸில். ஸோ ஸ்னாப் ட்ராகனாக இருந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ, க்ரீன் லைன் ஒயிட் லைன் இஷ்யூ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இது வரைக்கும் இந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் நீங்கள் பிக் பில்லியனில் வாங்கியிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே தெரிவிங்க. ஸோ முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம ஜெட்டெல்லாம் வந்து நம்ம வாங்கும்போது மான்சூன் அண்ட் வின்டர் டைமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமு. ஸோ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஹீட்டிங் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே ஆகுது. ஸோ கையில் வந்து உங்களுக்கு முதல்லாம் வந்து லைட்டாக வார்ம்னஸ் ஃபீல் ஆகும். பட் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டிங் எஃபெக்டே வந்து ஃபீல் ஆகுது. நல்லா சூடாக இருக்குது கையில் குடிக்கும்போது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து நீங்கள் வந்து டேட்டா போடும்போது மட்டும்தான் வந்து 5G டேட்டா போட்டிங்கன்னா, இல்லை 5G டேட்டாவுக்கு ரொம்பவே ஹீட் ஆகும், 4G டேட்டாவுக்கு ஹீட் ஆகும். ஒய்ஃபைலாம் வந்து சுத்தமாகவே ஹீட் ஆகாது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல, 1 UIக்கு அப்புறமா இல்லை செக்யூரிட்டி பேட்சான்னு தெரியல, ஒய்ஃபைலே வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா 5G நான் யூஸ் பண்ணுறேன், வெளியே நான் ட்ராவலிங்லேயே யூஸ் பண்ணுறேன், அவ்வளோவா வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது. ஸோ என்னன்னு சரியாக தெரியல, அப்டேட்டுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் வந்து சென்னை, டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்லாம் பயங்கரமாக போகுது. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இப்போ சம்மர் பயங்கரமாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது, வார்ம்னஸாக இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் தெரிவிங்க. ப்ராசஸர் என்னென்னு தெரிவிங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல்ஸ் ரொம்பவே ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 888 ரொம்பவே ஹீட் ஆகுது. ஸோ மேனேஜபிளாக இருக்கா இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ அது மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஏதோ சேல் விட்டுருக்கான், அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் விட்டுருக்கான். ஸோ சம்மர் சேல்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ S21 FE வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பில்லியனில் வாங்க ரேட்டுக்கு வருது. பட் ஆனால் வந்து நீங்கள் நம்ம ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே, லைக் ஒரு சில இஷ்யூஸும் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, நிறைய ஆப்ஸ் இருக்குது ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிக்கு, அதெல்லாம் போட்டு பாருங்கள் மற்ற ஃபோன்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா. ஏன்னா வந்து ஆஃபரே இல்லாமல் வந்து திருப்பி பழைய ரேட்டு போட்டு ஸ்லாஷ் பண்ணி அதே ரேட்டு கூட ஆஃபர்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு ப்ரைஸ் உண்மையாகவே ட்ராப் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பார்த்துருந்தேன், S23 வந்து அரௌண்ட் 45,000 வித் ஆல் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அப்படிலாம் போட்டிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காணும். ஸோ இன்க்ளூடிங் கார்டு அண்ட் ஆல் த ஆஃபர்ஸ்லாம் போட்டு 45 வந்து வந்துச்சு. ஸோ அது வந்தால் நல்ல டீல். பட் 45 வருமானம் எனக்கு தெரியல, கண்டிப்பாக வராது. மேபி பிக் பில்லியனில் இந்த வருஷம் வரலாம். ஏன்னா அந்த S21, 22, 23 அண்ட் 24 இப்போ வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா S23 தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் Gen 2 ப்ராசஸர் ஹீட் ஆகாது. மற்றது S21, S22 ரெண்டுமே பயங்கரமாக ஹீட் ஆகும், 888 Gen 1. அண்ட் S24 இப்போ எக்ஸினாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் S23 ஒரு நல்ல மாடல்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோவான கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்பட்டதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன்ஸ் ரெட்மி, OnePlus, ஐஃபோன்லாம் திருப்பி ஆஃபரில் வருது. iPhone 13 வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து 47,500 போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 40K வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பில்லியனில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு உண்மையாகவே ஆஃபராக இருந்தால் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா அந்த க்ரீன் லைன் இஷ்யூ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்றது. ஸோ உங்களுக்கு உங்களுடைய S21 FE வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி சரியாக தெரியல. ஏன்னா இது வந்து க்ரீன் லைன் பேனலில் வரனா ஹார்ட்வேர் இஷ்யூவாகவும் இருக்கலாம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா AMOLED டிஸ்பிளேல தான் வருதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ இது ஹார்ட்வேர் இஷ்யூவாகவும் இருக்கலாம். அண்ட் இது வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் தானே, இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து S21 FE வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட்னாலேயும்னு கரெக்டாக சொல்ல முடியல. பழைய செக்யூரிட்டி பேட்ச்சு அப்டேட்லேயே வந்திருக்கு. அண்ட் சிலர்லாம் சொல்கிறாங்க ரொம்ப ப்ரெஷர் போடுறதுனால பேனல்லாம் அந்த மாதிரி வருதுன்றாங்க. பட் இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்பில் இருந்தால் இது வந்து பதில் சொன்னோம். அவங்களுடைய டிஸ்பிளே தான் இதுலேயோ டிஃபெக்ட் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேன் எடிஷன் மாடலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரலாம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சேல்ஸ் கொடுக்குறது இந்த மாடல் தான். பட் அதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ உங்களுடைய சாம்சங் கேலக்ஸி S21 FE வாங்கினா உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அப்டேட்டுக்கு அப்புறம்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் இன்ஃபர்மேட்டிவ் தகவல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பின் நோட்டிஃபிகேஷன் அடித்து விடுங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக் கண்டென்ட்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட். ஸோ நெக்ஸ்ட் வேறு வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.